வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டு யூடியூப் சேனல்ல பார்க்க போறது என்னன்னா மட்டன் சுக்கா போன் கிரேவி. அதாவது நம்ம எப்பயும் சுக்கா தனியா போன் தனியா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு சுக்காவும் போனும் கலந்து ஒரே டிஷ்ஷா செய்ய போறோம். வாங்க இப்போ நம்ம அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டன் போன் தனியா கறி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த கறியெல்லாம் சுக்கா செய்கிற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். கறியெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிட்டதுனால குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சட்டிலே வேக வச்சுக்கலாம். ஆனால் எலும்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகாது இல்லையா, அதனால் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றாமல் மட்டன் போன் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது 3 மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். இதை அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுக்காவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் நறுக்கி வைக்கலாம். அப்புறம் ஒரு 10 பாதாம், 5 முந்திரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. அது அடங்கிறதுக்குள்ளே நம்ம சுக்காவுக்கு நறுக்கி வச்சோம் இல்லையா கறி, அதை வேக வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பிரியாணி இலை கொஞ்சம், இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம போன் வேக வச்சோம் இல்லையா, அது குக்கர் விசில் அடங்கிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் போன்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப் குடிக்கிறவங்களா இருந்தால் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கறி வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி வச்ச சுக்கா கறி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம அந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம எப்பயும் கறி குழம்பு செய்கிற மாதிரி நிறைய தேங்காய்லாம் போட வேண்டியதில்லை. நம்ம கிரேவி தானே செய்கிறோம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரி இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரிலாம் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அப்படி ஊற வைக்க மறந்துட்டால் கூட அரைக்கும் போது அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாம். இந்த விழுதை அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த வேக வச்ச மட்டன் போன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய், பாதாம், முந்திரிலாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கும் போது குழம்பா கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க குழம்பு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கிரேவியில் சாப்பிட்றத விட குழம்புல சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி குழம்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இன்னொரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருங்க. இந்த குழம்புலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி நல்லா திக்கான கிரேவி ஆகிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்கான உடனே தீ அணைச்சிடலாம். நான் கறி கொஞ்சம் வறுவல் பதத்துக்கு வரட்டுங்கிறதுனால இவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சுருந்தேன். இல்லை கறி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த அளவுக்கு குழம்பை சுண்ட விடாமல் எந்த பதத்தில் உங்களுக்கு வேணுமோ அந்த சமயத்தில் தீ அணைச்சிக்கோங்க. சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எந்த பதத்தில் வேணுமோ அந்த சமயத்தில் தீ அணைச்சிட்டு எடுத்து பரிமாறிடுங்க.
அவ்வளோதான், அசத்தலான சுவையில் மட்டன் சுக்கா போன் கிரேவி தயாராகிடுச்சு. சுக்காவை சாதத்தோடு பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். போனை ஒரு கடி கடிச்சிக்கலாம்.